அருக்காணி அருக்காணி உனக்கு நான் வாங்கி தரேன் ஒரு காணி. கிழவாணி கிழவாணி மாட்டிக்கிட்ட இன்னைக்கு நீ மொத போனி. ஏ மாமி ஓ அந்த புறம் எங்க இன்னு காமி. ஜாமி ஜாமி அத தேடி தானே சுத்துது இந்த பூமி. விளையாட்ட பார்க்காம எட போட வேணாம். வீம்பானி தொட்டுட்டா விட மாட்டேன் நான் தான். தொட்டா துவண்டிடுவே தூவானோ ஆயிடுவே வேடிக்கையே காட்டு ரெண்டினா. கொசுவாக்க சங்கச்சு நான் கொலகாரியா இடுவேன் பாவமெல்லாம் பார்க்க மாட்டேன்னா. அருக்காணி அருக்காணி உனக்கு நான் வாங்கி தரேன் ஒரு காணி. கிழவாணி கிழவாணி மாட்டிக்கிட்ட இன்னைக்கு நீ மொத போனி. அரிசி குத்துற அக்கா மக பக்காவட்டா இருக்காளே இடுப்பு மேல அடுப்பு மூட்டி மக்காச்சோட அபிச்சாளே. தேடி வந்துட்டான்னு சொல்ல வந்தா இங்க குடிச்சிட்டு கூத்தடிக்கிறீங்களே. ஒன்னும் பண்ணிக்க முடியாது. பாவம் பொடிபட ப்ளீஸ். ஏய் ஏன் அவளை பகடி பண்ற? இவங்க பாடி அத முருகன் கேட்டு கிராபிக்ஸ்ல வேலும் மயிலும் வந்து காப்பாத்துறதெல்லாம் பழைய ஸ்டைல். அதை இப்ப சினிமால ஹீரோக்கள் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே நாம இங்கிருந்து தப்பிக்கணும்னா நிஜமாவே ஒரு நல்ல மனுஷன் வந்து காப்பாத்தினாதான் உண்டு. அதுக்கு ப்ரே பண்ணுங்க. வேண்டாம்ப்பா, நம்பிக்கை கெடுக்காத. நம்பிக்கை கெடுக்கல, குடுக்குறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க. வேண்டான்னு சொல்லாம சாப்பிடுங்க, மாத்திரையை தவிர. ஏன்னா சாப்பிட்டாதான் உடம்புல தெம்பு இருக்கும். தெம்பு இருந்தாதான் தப்பிக்க முடியும். அப்புறம் டாக்டர் வருவாரு, நம்ம ஹெல்த்தியா இருக்கோமா ஃபிட்னஸா இருக்கோமான்னு தரம் பிரிப்பார். அதுலயும் பாஸ் ஆகணும்னு வேண்டிக்கோங்க. பாஸ் ஆகலன்னா வேஸ்ட் ப்ராப்பர்ட்டின்னு கொன்னுடுவாங்க. அது சரி, நாங்களாம் நரகத்துல வந்து மாட்டிக்கிட்டோமேன்னு பயந்துட்டு இருக்கேக்க, நீ மட்டும் இப்படி தைரியமா ஆறுதல் சொல்றியே?
உனக்கு என்ன இதுல முன் அனுபவம் இருக்கா? வந்திருக்கேடா நரகம் தானே கரெக்டா சொல்றீங்களே. அப்போ உங்களுக்கு இங்க வந்த முன் அனுபவம் இருக்கா? பை த வே, இது நரகம் இல்ல. இனிமேதான் நரகத்தை பார்க்க போறீங்க. ஐயா ஏட்டையாவே எதிர்த்து பேசுறாங்க. மூடிட்டு எனக்கு தெரியும். ஏய் இங்கடா, என்ன உன் கதை? நான் டிசி சண்முகவேல் பேசுறேன். E3 போலீஸ் ஸ்டேஷன் ஓவர். இன்னைக்கு காலையில மிஸ்டு பர்சன் ஒரு பொண்ணு காணன்னு ஏதாவது கேஸ் வந்திருக்கா? ஆமாங்கய்யா. நானா எஃப்ஐஆர் போட்டாயா? ஸ்பாட் என்கொயரி போன அந்த பீஸ் வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. ஓவர். ஓகே சார். உன் தங்கச்சியோட ஏதாவது போட்டோ இருக்கா? சார் ஒரே ஒரு போட்டோ அந்த ஸ்டேஷன்ல கொடுத்துருங்க சார். ஒரு நிமிஷம் சார் கொண்டு வரேன். எங்கடா வர்ற? எப்பவும் திருடனை விட்டுருங்க. கம்ப்ளைண்ட் பண்ணவனை பிடிச்சி உள்ள போடுங்க. துத்து வெக்கமா இல்ல உங்களுக்குலாம்? போய் இவனுக்கு 2 பேரும் லாக்அப்ல போட்டு விசாரியா போயா. சரிங்கய்யா. ஏய் என்கிட்ட என்ன மாட்டே விடுறீங்க? வாங்கடா. இதான் சார் தங்கச்சி பின்னாடி இருக்கு சார். இந்த போட்டோ தான் சார். சலூன்ல இருந்து எடுத்துட்டு வரியா? ஆமா சார். சார் அவன் தான் சார் என் தங்கச்சியை கடத்திட்டு போனவன். நல்லா தெரியும் சார். போலீஸ்காரன் திருடனை பிடிக்காம இருப்பான், ஆனா விவரம் தெரியாம இருக்க மாட்டான். எனக்கு நல்லா தெரியும் சார். இவன் தான் சார் என் தங்கச்சியை கடத்தினான். என்ன நம்புங்க சார். நீ சொல்றது உண்மை, அவனை ஒத்துக்கை பார்க்கலாம். சார் என்னையா கையில மூத்திரம் மேஞ்சிட்டேன் சார். என்னடி என்ன குளிப்பா? நான் கேட்ட பார். யாராவது தப்பிக்க முயற்சி பண்ணீங்கன்னா அவ ஆல்மோஸ்ட் எஸ்கேப் ஆயிட்டாங்கல்ல. அநியாயமா கொண்டுட்டாங்க. அவங்க அநியாயமா கொல்லல, ஒரு அவசியத்தோட தான் கொண்டு இருக்காங்க. என்ன சொல்ற? கடத்திட்டு போன 9 பேர்ல எஸ்கேப் ஆன ஒருத்தியை கொண்டு மற்ற 8 பேரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கல்ல. அதுதான் அவங்களோட பர்பஸ். அதுக்காக தப்பிக்க முயற்சி பண்ணாதீங்கன்னு சொல்லல, புத்திசாலித்தனமா பண்ணுங்க. நீ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கரைக்கிறியே. நீ யாரு? கடவுள்னு வச்சுக்காங்களேன். ஜோக் அடிக்காத. ஜோக் இல்ல, சீரியஸா தான் சொல்றேன். கடவுள் மனுஷனாகி இது வரைக்கும் பார்த்ததில்ல.
மனுஷன் கடவுளாகி நிறைய முறை பார்த்துருக்கேன். வாழ்க்கை என்பது பூந்தோட்டம், வாழ்வது என்பது போராட்டம், நம்பிக்கை என்பது உரமாக, நாளைகள் இடமாக, ஆயிரம் தெய்வங்கள் இருந்தாலும் ஆழ்வது இங்கே மனிதன்தான். அண்ட சராசங்கள் அனைத்தையுமே அறிந்தவன் இந்த மனிதன்தான். மனிதனின் ஆற்றலை மிக பெரிது, மனிதனாய் பிறந்ததே மிக அரிது. இவன் பேரு சோனா பிரசாத், வயசு 46ங்க. வேலைக்கு போற இளம் பெண்களை கடத்திட்டு வந்து அவங்கள கட்டாயப்படுத்தி விபச்சாரத்துல ஈடுபடுத்துறது தான் இவனோட தொழில் சார். கடந்த 7 வருஷமா நம்ம கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இவனை தேடிட்டு இருக்குங்க. நெக்ஸ்ட், இவன் பேரு PK தேவா என்கிற புலிக்குட்டி தேவா, வயசு 52ங்க. கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை கல்லூரி மாணவிகளுக்கு கொடுத்து அவங்களை எப்படியாவது வழிக்கு கொண்டு வந்து விபச்சாரத்துல ஈடுபடுத்துறதா இவனோட ஒரே தொழில்ங்க. கடந்த 13 வருஷமா கவர்மெண்ட் இவனை தேடிட்டுங்க. நெக்ஸ்ட் சார், இவன் பேரு தெலுங்கு தாத்தையா, வயசு 36. நடிக்க வர்ற பெண்களை நிர்வாண படம் எடுத்து மிரட்டி அவங்கள விபச்சாரத்துல தள்ளுறதுனா இவனோட தொழில். ஏற்கனவே ஆயுள் தண்டனை கைதியா இருந்த இவன் அன்பார்ச்சுனேட்லி 2 வருஷத்துக்கு முன்னாடி வேலூர் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டா சார். நெக்ஸ்ட், இவ பேரு கர்னூல் கமலா, வயசு 34. அனாதாசிரமன்ற பேர்ல சின்ன சின்ன குழந்தைகளை இன்டர்நேஷனல் லெவல்ல விபச்சாரத்துல தள்ளுறதா இவளோட தொழில் சார். ஆனா இப்ப திரும்பி வர்றதா நான் கேட்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் இது இல்ல. இப்ப நீங்க காட்டின போட்டோஸ் டேட்டாஸ் எல்லாம் எக்ஸிஸ்டிங் டேட்டாஸ். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற கடைசி கான்செப்ட் வரைக்கும் தெரிஞ்ச பழைய விஷயம். சாரி சார். I don't want your sorry, sir. I want more information. In the last 6 monthsல 19 girls, 19 பெண்கள் missing. The same modus of produced. Central Station வாசல்ல 10 பேர், எக்மோர்ல 9 பேர், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல 3 பேர். வேலைக்கு போற பெண்கள், வேலை தேடி வர பெண்கள், between the age group of